வணக்கம். மாரிதாஸ் அவர்கள் கைதான வேகத்துல இப்பொழுது ரிலீஸ் ஆயிருக்காரு. எதற்காக இந்த கைது? எதுக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணீங்க? அதாவது ஜாமீன்ல தான் நிபந்தனை ஜாமீன்ல வெளிய வந்திருப்பார்ன்னு நெனைக்கிறேன். வெளிய வந்திருக்காரு. எதற்கு கைது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? கைது பண்ண வேண்டியவங்கள கைது பண்ணாம விட்டுட்டு, இவர ஏன் கைது பண்றீங்க? ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள கைது பண்றீங்க. அப்புறம் திரும்ப அவங்க ஜாமீன் போறாங்க. உடனே அன்னைக்கே வெளிய வராங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? விஜய் அவர்களையோ அல்லது புஷி ஆனந்த், சிடிஆர் இவங்களெல்லாம் கைது பண்ணாம மாரிதாஸ், ஃபெலிக்ஸ் இப்படி கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதற்கு பின்னாடி யார் இருக்கா? மாரிதாஸ் அவர்களுடைய ட்வீட்டை பார்க்கும்பொழுது இதற்கு பின்னாடி சிலர் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ என்ன விவரங்கள் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்த்துடலாம். கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்து போனாங்க. விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டதன் காரணமாக 41 பேர் அங்க உயிரிழந்து போனாங்க. அது நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன சனிக்கிழமை நடந்தது. இந்த சனிக்கிழமை ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா எந்த விஷயம் தொடர்பாகவும் விஜய் அவர்கள் பேசல. ஒரே ஒரு வீடியோ, ஒப்புச்சப்பு இல்லாம ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாரு. அதன் பிறகு எந்த விஷயங்களும் அவர்கிட்ட இருந்து வரவே இல்லை. எந்த விதமான வார்த்தையும் கருத்துக்களும் அவர்கிட்ட இருந்து வரவே இல்லை. அடுத்தடுத்து என்ன முன்னேற்றம் அப்படின்றது எதுவுமே வந்து தெரியல. ஒரே ஒரு சின்னதா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அதுலயும் அவர் என்ன சொல்ல வந்தாரு, என்ன ஏது அப்படின்றது நமக்கும் புரியல, அவருக்கும் புரியல. ஓகே, ரைட். அது தொடர்பாக நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசக்கூடிய நிறைய பேரை வந்து காவல்துறை கைது பண்றாங்க, வழக்கு பதிவு செய்யறாங்க அப்படியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைது பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க ஜாமீன்ல ரிலீஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு சில நிபந்தனைகள்லாம் போடப்பட்டது. இது தொடர்பாக எல்லாம் பேசக்கூடாது நீங்க அப்படின்லாம் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில அவங்க இப்போ சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேத்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துல விஜய் தரப்பையும் டிவிகேவையும் நீதிமன்றம் கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பரபரப்பா போயிட்டு இருந்தது. எந்த வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற பிரச்சாரத்துக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வந்து வழங்கணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனுவை விசாரிச்ச நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் சில விஷயங்கள் வந்து சொல்றாரு. அதாவது விஜய் அவர்களை கண்டித்தும் டிவிகேவை கண்டித்தும் சில கருத்துக்களை வந்து பதிவிடுறாரு. அந்த விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா வந்து போது. நீதிமன்றமே கண்டிச்சுட்டாங்க. இவரெல்லாம் ஒரு தலைவர் அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு கேட்டாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கலாம். அது தொடர்பாக அந்த வழக்கு, அந்த கருத்து அதெல்லாம் தொடர்பாக வந்து காலையில இருந்து மாரிதாஸ் அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டுட்டே நிறைய பதிவுகள் போட்டுட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்படின்றதே வந்து விஜய் அதாவது டிவிகே தரப்புக்கு சொல்லவே இல்லை. அதனால அவங்களுடைய தரப்பு வாதங்கள் என்ன அப்படின்றதே அங்க பதிய வைக்கல. ஒன்லி அரசு தரப்பு, நீதியரசர் இவங்க 2 பேர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால இது ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது. இது பின்னாடி திமுகவுடைய சூழ்ச்சி இருக்கு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருந்தாரு. சோ இது தொடர்பாக தான் நேற்று என்ன நடந்தது, இதுல திமுகவுடைய சூழ்ச்சி என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தொடர்பாக இன்னைக்கு மாலை நான் ஒரு வீடியோ போட போறேன் அப்படின்றதையும் போட்டிருந்தாரு. காலில இருந்து அங்க சூழ்ச்சி நடந்தது. விஜய் தரப்பு நீதிமன்றத்தை கூப்பிடல. அதனாலதான் வந்து விஜய் தரப்பு அடி வாங்கின மாதிரியான ஒரு தோற்றம் மக்களிடையே ஏற்படுது அப்படின்றலாம் போட்டுட்டு இருந்தார் இல்லையா? சோ அதெல்லாம் போட்டுட்டு கடைசியா ஒரு பதிவு போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. இன்று மாலை நீதிமன்றத்தில் திமுக கும்பல் நடத்திய மொத்த நாடகத்தின் விவரம் வீடியோவாக வெளியிடப்படும் அப்படின்னு போட்டார். அதுக்கப்புறம் 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு போட்டு விஜய் எதிராக நீதிமன்றத்தில் நடந்த தந்திரம் என்ன மாலை 6 மணிக்கு அப்படின்னு வந்து போட்டு முடிச்சிட்டாருங்க. மாலை 6 மணிக்கு தொடர்பாக வீடியோ வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 10 ரூபாய் பாலாஜியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டார். அவரு ஏன் மென்ஷன் பண்றாரு அப்படின்னு தெரியல. அவரும் இதுல எதனா சூழ்ச்சி பண்ணிருக்காரா, அவர் தொடர்பான விவரங்களையும் இந்த வீடியோல பேச போறாரா அப்படின்றது தெரியல. சோ இந்த வீடியோ அதாவது இந்த பதிவு போட்ட பிறகு கொஞ்ச நேரத்துல இன்னொரு பதிவும் போடுறாரு அவர் எக்ஸ்தலத்துல. என் இல்லத்திற்கு காவல்துறை கைது செய்ய வந்துள்ளது அப்படின்னு வந்து ஒரு பதிவு போடுறாரு. ஆஹா, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கும்பொழுது தென்மண்டல சைபர் கிரைம் தான் அவரை கைது பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் கைது பண்ணாங்க. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வச்சு அவர் கைது பண்ணாங்க. அப்புறம் மடிப்பாக்கத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு பதிவு போடுறாரு. டக்குன்னு அவருடைய எக்ஸல் தான் இன்னொரு பதிவு வருது. என்ன அப்படின்னா, வணக்கம் மூப்பீஸ் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. அதாவது வெளியே வந்துட்டேன் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். வெளியே வந்துட்டேன்னு போட்டாரா, வணக்கம் மூப்பீஸ்ன்னு திருப்பி ஒரு பதிவு போடுறாரு. அது பதிவு போட்டு இன்னொரு பதிவும் உடனே போடுறாரு. கரூர் விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பாக எதுவும் பேசவில்லை. அடுத்து கைது நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொள்ள காரணம் விஜய்க்கு நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது அநீதி என்று இன்று நான் உண்மையை உடைத்ததுதான் காரணம். அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த டிவிக்கு தொடர்பாக இவர் பேசுனதுதான் அதற்கு கைது காரணம் அப்படின்றத அவர் சொல்றாரு. மீண்டும் சொல்வேன், விஜய் டிவிக்கு தரப்புக்கு எதுவும் தெரிவிக்கப்படாமல் அவர் தரப்பு வாதம் என்று எதுவும் இல்லாமல் நேற்று நடந்த நீதி விசாரணை நியாயமானது அல்ல.
இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். விரிவாக முந்தைய ட்வீட்டில் சொல்லியுள்ளேன். முழு விவரத்தையும் மக்கள் முன் வைக்கிறேன் சில மணி நேரத்தில். மாரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்று மாலை வீடியோ வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வீடியோவாகவோ அல்லது பதிவாகவோ அவர் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. யாரை கைது பண்ணணும், யாரு மேல வந்து தவறு இருக்கு, அவங்கெல்லாம் விட்டுட்டு மாரிதாஸையும் ஃபெலிக்ஸையும் எக்ஸையும் ஒய்யையும் கைது பண்ணிட்டு இருக்கு காவல்துறை. ஒரு வாரம் ஆகுதுங்க. புஷ்யானந்த் மீதும் சிடிஆர் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு போட்டு ஒரு வாரம் ஆகுது. மதியழகனை கைது பண்ணிட்டீங்க, அதாவது பகுதியினுடைய மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டீங்க. அவங்கள கைது பண்ண முடிஞ்ச உங்களால புஷ்யானந்தையோ சிடிஆரையோ கைது பண்ண முடியல. கைது பண்ண முடியலையா அல்லது கைது பண்ண கூடாதுன்னு இருக்கீங்களா அப்படின்ற பல கேள்விகளை வந்து மக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. சோ யாரை பார்க்க வந்து 41 பேர் இறந்து போனாங்க விஜய் அவர்களை, அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யல அப்படின்றத நீதிமன்றமே நேற்று கேட்டிருந்தாங்க. ஏங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்யல, காவல்துறைக்கு என்ன அனுசரணையா போறீங்களா அவர்கிட்ட அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டு இருந்தாங்க இல்லையா. ஏன் வழக்கு பதிவு செய்யாம இருக்கீங்க விஜய் மீது அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒரு வாரமா புஷ்யானந்த் தர்றீங்க. புஷ்யானந்த் என்ன அவ்வளவு பெரிய நுணுக்கமான அரசியல்வாதியா? எங்கேயா போது ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ண, காவல்துறை வந்து ஏதோ சில விஷயங்களை வந்து செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகங்களை நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல எழுப்புறாங்க. என்ன ரொம்ப மறதி ஆயிட்டீங்களா, மாரிதாஸா புஷ்யானந்தா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா காவல்துறைக்கு என்னன்னு தெரியல. அவங்களை கைது பண்ணி உள்ள போட்டீங்கன்னா இவ்வளவு கான்ஸ்பிரசி கிரியேட் ஆகாது. இவங்க பின்னாடி இவங்க இருக்காங்க, அவங்க பின்னாடி இவங்க இருக்காங்க அப்படின்ற கான்ஸ்பிரசி எல்லாம் கிரியேட் ஆகாது. ஆனா அவங்கள கைது பண்ணாம மாரிதாஸையும் எக்ஸையும் ஒய்யையும் கைது பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரியல. இவங்க உண்மைக்கு புறம்பான சில விஷயங்கள்லாம் பரப்பிட்டாங்க அப்படின்றாங்க. நான்ப்பா சரி ரைட்டு, சரி ஏதோ பரப்பியிருக்காங்க போல, நமக்கு என்னன்னு தெரியல. காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கு, சைபர் கிரைமுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால மாரிதாஸ் அவர்களை போயிட்டு கரெக்டா நீலாங்கரைகளை பிடிக்க முடியுது. ஆனா புஷ்யானந்த் பிடிக்க முடியல பாருங்க. எவ்வளவு டேலண்டான மனுஷன் பாருங்க புஷ்யானந்த். 7 நாளா ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான ஒரு காவல்துறைக்கு தண்ணி காட்டுறாருன்னா புஷ்யானந்த் நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. புஷ்யானந்தையும் நம்ம அண்ணன் சிடிஆர் அவர்களையும் இன்ன பிறரையும் வந்து நீங்க சாதாரணமா நினைச்ச கூடாது. ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறைக்கிட்டே தண்ணி காட்டுறாங்க பாருங்க. விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு கூட ஒண்ணு செய்யல. சிறப்பான ஒரு கட்சினா அது தாவைக்கா மட்டும்தான். சமூக வலைதளத்துல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோனா, உதயகுமார், ஆர்பி உதயகுமார் அவர்கள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் காவல்துறை கூட ஃபைட் பண்றாரு. அங்க அதாவது ஒரு பகுதியில வந்து கல்குவாரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தர்ணா போராட்டம். அங்க காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் ஆகுது. அந்த வீடியோ பார்த்துட்டு டிவிகே உடைய சமீபத்திய செயல்பாடை பாருங்க. விஜய் அவர்கள் தலைமறைவானது, ஒரு வார்த்தை கூட பேசாம கப்பு சிப்புன்னு போய் உட்கார்ந்தது, இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அரசியல்னா என்ன அப்படின்றது அப்போதான் புரியும். இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கல்ல, இது போல விஜயால ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? ஒரு சாலையில போய் உட்கார்ந்து இதுதான் மக்கள் பிரச்சனைனா எழுந்திருக்க முடியாது, காவல்துறையா இருந்தா யாரா இருந்தா எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியும் விஜயால? அவருடைய கட்சிக்காரங்க 41 பேர் இறந்து போனாங்க அவரை பார்க்க வந்து. அதையே விஜயால ஃபேஸ் பண்ண முடியல, போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வாரமா ஆளுக்கான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அந்த வீடியோல என்ன சொல்ல வந்தாருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. உப்புச்சப்பு இல்லாம ஒரு வீடியோ. இந்த லட்சணத்துல டிவிகே என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல நாங்க மாற்றத்தை கொடுக்க போறோம் அப்படின்றாங்க. தலைவா தயவு செய்து போய் படுத்துருங்க. நீ எப்படி விஜய் அவர்கள் இந்த ஒரு வாரம் கப்பிச்சுப்புன்னு இருக்காரோ அதே போல அவரு லைஃப் ஃபுல்லா இந்த படத்தை நடிக்கிறது, ரிலீஸ் பண்றது, அப்புறம் காக்கா கழுகு கதை பேசுறது, அப்படியே கப்புச்சிப்புன்னு அவர் போயிட்டாரோ ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போன்ற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மிகப்பெரிய ஒரு சீரழிவு தான். அது வந்து வேஸ்டா வேஸ்ட், உதவித்த வேஸ்ட். அதை தயவு செய்து மக்கள் ஆதரிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இருக்கிறதே நம்மளால சமாளிக்க முடியல. இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறவங்களே நம்மள வந்து இவ்வளவு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி வர்றதாச்சும் ஒழுங்கா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதுக்கு மேல பின்னாடி இருக்குது நம்மள. அதனால தயவு செய்து மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு சில கட்சிகளை அணுகுங்க. டிவிக்கேவெல்லாம் தயவு செய்து லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது, வருங்கால சந்ததியினருக்கும் அதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த விவகாரத்துக்கு வருவோம். இப்பொழுது வீடியோ வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது வீடியோவா பதிவா எக்ஸ்தல பதிவுல ரிலீஸ் பண்ண போறாரா என்னன்றது தெரியல. மாரிதாஸ் அவர்கள் ஏதோ பண்ண போறாரு இன்னும் சில நேரங்கள்ல, சில மணி நேரங்கள்ல. அது என்ன அப்படின்றத நீங்களே அவருடைய சேனல்ல போய் வாட்ச் பண்ணி பாருங்க.